வணக்கங்க. இப்போ இன்ட்ரடக்ஷனே கலக்கிட்டீங்களா? அதுவே ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நன்றிங்க. கண்மூடித்திருக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே, குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழை போல, என்ன அழகாலே என்ன நினைத்து இதுதான் காதல் என்றாளே. ஓ அதாச்சும் நான் வாழ்க்கையை வந்து இசையோடு தான் கொண்டாடுவேன். அதனால ஒரு கொண்டாட்டத்துல இசை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும்? ஸோ எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா என்னுடைய ஜேர்னில, என்னுடைய இந்த மியூசிக்கல் ஜேர்னில சச்சின்ங்கிற ஒரு படம், அப்புறம் சச்சின்ங்கிற இந்த ஆல்பம் வந்து மிக முக்கியமானது. ஸோ நான் உலகத்துல எங்க போனாலும், உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் யார் என்ன மீட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்றது வந்து, சார் உங்களோட சச்சின் மியூசிக் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்மூடி பாட்டு சொல்லுவாங்க, வாடி வாடி பாட்டு சொல்லுவாங்க. அப்படியே லைன்ல ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஆல்பம் எல்லா பாட்டும் சொல்லிடுவாங்க. குண்டுமாங்க அது இதுன்னு சொல்லி வா 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 தலைவா வரைக்கும் எல்லா பாட்டும் லைன்ல சொல்லிடுவாங்க. ஸோ சச்சின் இஸ் an album that cannot be avoided in my entire musical journey. And also இது இப்போ வரைக்கும் இந்நாள் வரைக்கும் வந்து எந்த கான்செர்ட் நடந்தாலும், அது அவார்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், என்னோட லைவ் கான்செர்ட்ஸாக இருக்கட்டும், சும்மா ஏதாவது கெஸ்ட்டை போனப்புறம் கூட இந்த மாதிரி இந்த நம்ம கண்மூடித்திருக்கும் போதோ இல்லை வாடி வாடியோ பாடாம ஸ்டேஜை வந்து இறங்கி விட்டதே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. ஸோ அதுக்கு வந்து மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் தானு சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தானு சார் என்னோட பிகினிங் ஆஃப் மை கரியர்லேருந்து வந்து தானு சார் கூட, இன்ஃபேக்ட் அவர் கூட நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சங்கர்தாஸ் MBBSலாம் நான் என்னோட பிகினிங் ஆஃப் மை கரியரில் நான் பண்ண அப்போவே ஃபோன் பண்ணி, தம்பி எங்கே பார்த்தாலும் உன் பேர் தான் சொல்கிறாங்க, அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்குது. நம்ம கூடி சீரும் ஒர்க் பண்ணோம். அந்த கரெக்டாக நான் எப்பவுமே சென்னை அன்றைக்கி மட்டும் தான் ஏதோ ஒரு வேலையை ஹைதராபாத் போயிருந்தேன். அன்றைக்கி தான் தானு சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு, எப்போ வரமா ஊருக்கு வந்தவுடனே நம்ம மீட் பண்ணுன்னாரு. அப்படியே வந்தவுடனே மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் சச்சின் படம் நம்ம பண்ணணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் பல படங்கள் நான் வந்து தானு சாருக்கு பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து மியூசிக்கல் பிளாக் பஸ்டர்ஸ். எல்லாத்துக்கும் விட என்னன்னா, இன்னைக்கு பாருங்களேன், தானு சார் பேசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, இவ்வளவு விஷயங்கள் சொன்னார்ல, இது என்னமோ நேத்து நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது என்னன்னா, அவர் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ. ரொம்ப நன்றி சார். அதுக்கு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகும். அப்போ எந்த மரியாதையோட, எந்த அன்போட, மரியாதைங்கிற விட ஒரு அன்போட பேசுவார். எந்த அன்போட பேசினாரோ அதே அன்பு தான் இவ்வளோ வருஷமா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது எனக்கா இருக்கட்டும், ஜான் சாருக்கா இருக்கட்டும், ஷோபி சாருக்கா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் அவர் கூட ஒரு வாட்டி ஒர்க் பண்ணிட்டோம்னா, சார் மறுபடியும் எப்போ சார் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அவரோட காத்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர். இந்த வி கிரியேஷன்ஸும் தானு சாரும் இன்னும் பல வெற்றிகள் அண்ட் பல சென்சேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவரை வேண்டிக்கிறேன் நான். ரொம்ப ரொம்ப நன்றி தானு சார். சில கம்மி வேர்ட்ஸ்லாம் உங்களை பத்தி சொல்லி முடிக்கவே முடியாது, நிறைய பேசணும் உங்களை பத்தி பேசினா. ஸோ அவர் சொன்ன மாதிரி அவரோட வீட்டு பிள்ளையாக தான் என்ன பார்ப்பாரு. எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் டைரக்டா ஸ்டூடியோக்கு வந்துட்டு தான் சொல்லிட்டு போவார். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்பெல்லாம் ஐ மீன் we're all in the digital era where வாட்ஸ்அப்லயே வந்து கல்யாண பத்திரிகையே வாட்ஸ்அப்ல அனுப்புற ஒரு காலத்துல அவரே ஃபோன் அடிப்பார். இந்த மேனேஜர் ஃபோன் பண்ணது ஃபர்ஸ்ட்லேருந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்க்குறேன். மேனேஜர் ஃபோன் பண்ணி தானு சார் பேசணும்னு சொல்கிறாரு, இருக்கீங்களா, இதெல்லாம் எது இருக்க டேரெக்டாக என்னம்மா எங்கம்மா இருக்க, ஒரு வீட்டில் ஒரு அப்பா பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கும். அதனால அவர் எங்கே இருக்கேன்னு சொன்னால், எப்போ ஃப்ரீன்னு சொன்னா, இது வரைக்கும் நான் வந்து இல்லை சார் வேலை இருக்குன்னு சொன்னதே இல்லை. ஏன்னா அவரோட அந்த குரல்லே அந்த அன்பு இருக்கும். எங்கம்மா இருக்கேன்னு சொல்லி, சார் ஸ்டுடியோ தான் இருக்கேன் அப்படின்னு மீட் பண்ணுவேன். நான் வட்டுமானோ இல்லைம்மா நானே வரேன்னு அவரே வந்துடுவார். இப்படி தான் சில மாதங்களுக்கு முன்னாடி தானு சார் வந்து ஒரு நாளைக்கு ஸ்டுடியோ வந்தார். ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு, சொல்லுங்க சார்னா இந்த மாதிரி சச்சின் ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஸோ அன்னைக்கு அவர் சொன்னதுலேருந்து ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் இந்த ரிலீஸ் ஆகி இன்னைக்கு இந்த கொண்டாட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் கூட இருக்குது. ஈவன் ஐ எம் a பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம்ங்கிறது. அதனால் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக தானு சார் மறுபடியும் நன்றி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஜான் சார், அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு பிரதர் கூட, ஒரு ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்ததுன்னா, அவ்வளோ பேஷனேட் அண்ட் அவ்வளோ ஸ்வீட் அண்ட் ஒரு லெஜெண்டோடைய சன். ஆனால் அதோட
இது வந்து நான் எப்பவுமே அவருக்குள்ள நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் எப்பவுமே ஒரு பாட்டு அவருக்கு வந்தப்பெல்லாம் நான் ஒரு பாட்டு பாடுவேன், பருவமே புதிய பாடல் பாடு. இப்படிதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு, அந்த படத்தோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஜான் சார். ஏன்னா இந்த சச்சின் வந்து ஒரு படம் சொல்றதை விட ஒரு கிரேட் மெமரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல மெமரிஸ் அடங்கி உள்ள ஒரு பெரிய மெமரி அது. அவ்வளோ ஸ்வீட் மெமரிஸ் இந்த படத்துல ஒரு பாட்டும் அவ்வளோ ரசிச்சு நாங்கள் வந்து பண்ணோம். அண்ட் அவர் சீன்ஸ் எல்லாம் சொல்ல கூட ஏன்னா அப்போ ஒரு விஜய் சார் வந்து நல்ல மாஸ் படம், அது படம். ஐ திங்க் பை தட் டைம் அவரோட லவ் ஸ்டோரிஸ் பார்த்து கொஞ்சம் காலம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர மாஸ் ஸ்டார் ஆகிட்டு நிறைய மாஸ் படம் போயிட்டு இருக்கிற டைம் அது. அப்போ திடீர்னு இந்த மாதிரி படம் நம்மளுக்கே நல்லா இருக்கே விஜய் சார் எப்படி கதை சொல்லும்போது யோசிச்சு பார்க்குறோம், எப்படி பார்க்க போகிறோம், எப்படி பார்ப்போம். அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் காட்டுவார். இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் காட்டினப்போ இது பாருங்களேன், என்னமோ இன்னைக்கு நேற்று எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருக்கு. ஐ திங்க் ஜான் சார் அண்ட் இது ஃபோட்டோகிராஃப் பண்ண வெங்கட்ராம் சார், ஐ திங்க் தே டிசர்வ் a huge round of applause. ஏன்னா நிறைய படங்கள் வந்து ஹிட்டாகவும் பிளாக் பஸ்டர் ஆகும். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதை பற்றி மறந்துடுவோம், இல்லைன்னா கொஞ்ச காலம் கழிச்சு அதை பார்த்தாலும் எப்போவும் அந்த படம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நிஜமாவே இன்னைக்கு நேற்று ரிலீஸ் ஆன படம் மாதிரியே இருக்கு. ஸோ அப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ண அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஜான் சார். இட் வாஸ் a great journey and it is a great journey still going on. அண்ட் அதே போல ஷோபி சார், அவர் பற்றி நான் என்ன சொல்லுது, அவர் பார்த்தா ரொம்ப குவைட்டா, நான் என்ன ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து இவ்வளோ குவைட்டா இருக்காரு அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா நானே சும்மா தம்மால் டிமின்னு ஓடிட்டே இருப்பேன் ஸ்டுடியோவில். ஆனால் இவர் பார்த்தீங்க இப்படியே தான் உட்காந்துருப்பாரு. சாங் போட்டு காட்டணுமோ அப்படி தான் உட்காருவாரு, அதை பற்றி பேசுவோம் அப்படி தான் உட்காருவாரு, அது பயங்கரமாக எடுத்துடுவாரு, ஆனால் திருப்பி அப்படியே உட்காருவாரு. அந்த மாதிரி அதோட எங்களோட இது ஸ்டார்ட் ஆன கூட அதுக்கப்புறம் பல பாடல்கள், பல வெற்றி பாடல்கள் எனக்கு வந்து என்னோட சாங்ஸை வந்து எக்ஸ்ட்ராடினரி விஷுவல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா என்னதான் ஒரு பாட்டு நம்ம செஞ்சாலும் அது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பிக்சரைஸ் பண்ணப்போ அது பல காலம் வந்து ஒரு லைஃப் டைமுக்கு நின்றுடும். எப்பவுமே ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் விஷுவல்ஸ் ஹேவ் டு பி மேரிட் டு த சவுண்ட். ஏன்னா சவுண்டும் விஷுவல்ஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போனாதான் சாங் பிளாக் பஸ்டர் ஆகலாம். பட் விஷுவலும் பிளாக் பஸ்டர் ஆனப்போ தான் அது மறக்கவே மாட்டோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அதோட இம்பேக்ட் நான் சொல்கிறேன். இந்த வாடி வாடி பாட்டு இது நான் இந்த தியேட்டரில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னும் சொல்ல போகிறேன், இன்னும் சொல்லலை. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மட்டும் நான் சொல்கிறேன். அது சொல்லும்போது அந்த வீடியோ ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கு, இந்த பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் எல்லாமே சின்ன சின்ன காலேஜ் பசங்க வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி ஆடுறாங்க, அப்படியே சிங்க்ல ஆடுறாங்க. வாடி வாடி பின்னாடி விஜய் சார் ஆடுறாரு, அது சிங்க்ல ஆடுறாங்க. ஸோ அந்த கிரெடிட் முழுக்க வந்து ஷோபி சாருக்கு கொரியோகிராஃபருக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். அதனால பெரிய கைத்தட்டல். ஏன்னா அதை ஞாபகம் வச்சுட்டு ஆடுறாங்க பாருங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தளபதி விஜய் சார் தான். ஏன்னா we have to give a huge round of applause to him. And once again இப்போ நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தானு சார் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு டிஎஸ்பி மியூசிக் வைக்கலான்னு அன்னைக்கு விஜய் சார் சொன்னது. அதுக்கு முன்னாடி திருப்பாச்சிங்கிற படத்துல ஒரே பாட்டு நான் பண்ணிருப்பேன். விஜய் சார் வந்து கேட்டிருந்தாரு, அந்த கட்டு கட்டு கீரை கட்டு சிரஞ்சீவி சாருக்கு பண்ணி அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அப்போ அந்த பாட்டு எனக்கு வேணும்னு கேட்டார். ஐயோ கண்டிப்பா சார் அது விடவான்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபுல் படமா ஃபர்ஸ்ட் டைம் சச்சின் தான் நான் ஒர்க் பண்ணேன். அப்பெல்லாம் நினைப்பா விஜய் சார் கூட பண்றோம், பயங்கரமா கலக்கணும், ஏன்னா டான்ஸ் மியூசிக் பயங்கரமா போட்டு பின்னலாமே அப்படின்னு. அது போலதான் பிளான் நாங்க கடவுள் அமைச்சு கொடுத்த மாதிரி எல்லாமே நல்லா அமைஞ்சுது. அதே மாதிரி இப்போ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டா தானு சார் வந்து மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வந்து திருப்பி இன்வைட் பண்ணாரு. அதுதான் அவர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. வந்துட்டு ப்ரீமியருக்கு இன்வைட் பண்ணாரு. பட் ஆனால் அந்த டைம்ல எனக்கு வைசாக்ல என்னோட ஒரு கான்செப்ட் பெரிய கான்செப்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாம் வைசாக் போயிருந்தோம். கரெக்டாக அன்னைக்கு சென்னையில் இல்லை. ஸோ ப்ரீமியர் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ரிலீஸ் ஆனப்புறம் எனக்கு எல்லாம் ஃபுல்லாக ரீல்ஸ் டேக் பண்ணி வந்துட்டே இருக்கு, இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும். அதை பார்த்தாங்க, நாங்கள் ரிஹர்சல்ஸ் பண்ணுறோம். ஒரு பக்கம் பார்த்து சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் பொறாமையா இருக்கு. ஐயோ நம்ம இந்த தியேட்டர் போக முடியலையே, இதுல நம்ம இருக்க முடியல, இந்த விழாவில் இந்த செலிப்ரேஷன் நம்ம இருக்க முடியலன்னு. அதுல ஒன்று மட்டும் என்னால் மறக்கவே முடியல. வீதியுலா நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும் வீடு செல்ல சூரியனும் அடம் பிடிக்குமே, இந்த ஒரு லைனு அவ்வளோ ரீல்ஸ். ஆமா முத்துக்குமார் சார் அவர் வந்து அடுத்தது சொல்ல வரேன் நான். ஆக்சுவலா கரெக்டா சொன்னீங்க. ஸோ இந்த லைன் வரும்போது வீதியெல்லாம் நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணெடுக்கும் அப்படின்னு வரும் விஜய் சார். அதுக்கு வெயிட் பண்ணி தியேட்டர்ல கரெக்டா லைட் வந்து பிளிங்க் பண்ணி விடுறாங்க, ஆன் ஆஃப் பண்ணிடுறாங்க.
ஸோ அதுக்கு வந்து திருப்பி பயங்கரமான அப்ளாஸ். இந்த கமலா தியேட்டர் அண்ட் ரோஹினி தியேட்டர்ல இது அவங்க அந்த தியேட்டர்ஸ்க்கெல்லாம் நான் மறுபடியும் நானும் ஒரு மியூசிஷியனா, மியூசிக் கம்போசரா அண்ட் ஒரு சினிமா ரசிகனா வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா சினிமாவை வந்து அவ்வளோ பேஷனேட்டா ஒரு சீனு, ஒரு டைலாக், ஒரு பாட்டு, அந்த பாடல்ல ஒரு வரியும் ரசிக்கிறது மக்கள் மட்டும் இல்லை, அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர்லேருந்து அந்த சினிமா தியேட்டர் ஓனர்லேருந்து அது ரசிச்சாதான் சினிமா வந்து இப்படி நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இப்படி இப்போ வந்து ஓடிடி ஸ்ட்ரீமிங் ஃபோன்லயே படம் பார்க்குற காலம் வந்தப்புறமும் ஒரு ரீரிலீஸ்க்கு இந்த மாதிரி மக்கள் வந்து தியேட்டர்ல டிக்கெட்டே இல்லாம போய் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பா அந்த பேஷனேட்டா தியேட்டர் நடத்துற ஓனர்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்தே ஆகணும். அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு இருக்கு. அடடா இன்னைக்குதான் இந்த படம் வந்து நிஜமா ரிலீஸ் ஆயிருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி விஜய் சாருக்கு மறுபடியும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு பாடலையும் அப்புறம் அவரோட லுக்கு, அவரோட அழகு, அதுல ஒரு லைன் வரும், நீங்க தேட்டர் வச்சது அந்த சின்ன ஒரு பாப்பா சொல்லுவல, உங்க ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்குன்னு, அது வரும்போது ஓன்னு கிளாஸ் அடிக்கிறாங்க. அப்புறம் வாட்டின்னு சொன்னா ஸ்டெப்ஸ் ஆடுறாங்க, கண்மூடினா குண்டுமாங்கன்னா ஆடுறாங்க, அதுல வர காமெடி டைலாக் எல்லாம் சொல்றாங்க சிங்க்ல. ஸோ இதெல்லாம் இந்த செலிப்ரேஷன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் சார் ரொம்ப நன்றி சார். இட் வாஸ் an amazing experience every time that I worked with you or we worked with you. We all உங்க கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அந்த ஸ்வீட் மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியும் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு படத்தை எப்பயுமே லைஃப் டைம் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்துக்கு ரொம்ப நன்றி விஜய் சார். அண்ட் ஜெனிலியா அந்த டைம்ல ஐ திங்க் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் நான் பண்ற நிறைய படத்தில் ஜெனிலியா இருப்பாங்க. பொம்மரில்லு, அது தமிழையும் பண்ணல, சந்தோஷ் சுப்ரமணியம், அப்புறம் சச்சின், இதுல ரொம்ப துருன்னு இருப்பாங்க அவங்க. அந்த மியூசிக் ஏற்ற மாதிரியே இருப்பாங்க அவங்களும். ஸோ ஜெனிலியாவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்ன செஞ்சுக்கிறேன், இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படம் பண்ணுறோம் ஆக்சுவலி ஜூனியர்னு சொல்லிட்டு தெலுங்கு அண்ட் கன்னடாவில் ஒரு படம். அதில் ஒரு மிக முக்கியமான இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜெனிலியா அடிக்கிற ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வுட் லவ் டு விஷ் ஜெனிலியா ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் கம் பேக் அண்ட் திருப்பி ஐ திங்க் ஷீஸ் கோனா ராக். ஆல் தி பெஸ்ட் ஜெனி. அதுபோல் இதில் இருந்த எல்லாருக்குமே நான் மறுபடியும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமாக நாமுத்துக்குமார் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் லிரிசிஸ்ட். அப்படி என்ஜாய் பண்ணுவேன் அவர் கூட. எப்படி அவரோட லிரிக் ரைட்டிங்கை எப்படி என்ஜாய் பண்ணுவேன்னா, என்னோட பாடல்கள் மட்டும் இல்லை, பல மியூசிக் டைரக்டர்ஸோட பாடல்கள் அவர் எழுதும்போது அவ்வளோ அழகாக ஃபோன் பண்ணி சொல்லுவேன், சார் இவருக்கு பண்ண பாட்டு சூப்பராக, அதில் எப்படி எழுதுங்க. அது முக்கியமாக லவ் சாங்ஸ் அண்ட் ஹார்ட் டச்சிங் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்துருப்பார் அவர். அதே மாதிரி ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஹிம். அவரோட என்ன ஸ்பெஷாலிட்டினா, சார் ஒரு பாட்டு நம்ம ஒர்க் பண்ண சொன்னோன்னு சார் ஸ்டூடியோக்கு வந்துட்டுமா அப்படின்னு வந்துடுவார். அவர் டியூன் அனுப்ப சொல்லி கேட்க மாட்டேன், டியூன் அனுப்பிட்டுமா, இல்லை நான் வந்துடுறேன்னு வரு. அப்படியே உட்காருவார். எப்படி நான் இதுவும் இவர் மாதிரி கை கட்டிட்டு ஸ்கூல் பிள்ளை மாதிரி உட்காருவாரு. டியூன் பாடுங்கன்னு வரு, நான் பாடிட்டே இருப்பேன், அவர் எழுதிட்டே இருப்பாரு. இப்படிதான் எல்லா பாட்டுமே பண்ணோம். அப்படிப்பட்ட நாமுத்துக்குமார் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அவர் எப்பவுமே எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாரு. அண்ட் நம்ம இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். அதே போல ஜீவா சார் பத்தி ரொம்ப முக்கியமா சொல்லணும். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இருக்கு இந்த படம். ஏன்னா ஜீவா சார் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லெஜெண்டரி கேமராமேன்ஸ் தட் வி ஹேவ் ஏன் சொல்றேன்னா, அவரோட ஒர்க் எப்பயுமே நம்ம கூட இருக்கும், அதாவது வி ஹேவ் தான். ஸோ இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது ஜான் சார் வந்து சில விஷுவல் எல்லாம் எனக்கு காட்டுவார். வந்தப்போ சில பார்ப்போம், என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு, இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அப்போது இந்த பாட்டு ஷூட்டிங் போயிருக்கு. இது இப்போ நான் பாடினது கண்மூடி இருக்கும்போது அதுதான் அதோட ஸ்டோரியை. அந்த பாட்டு போகும்போது ஜென்ரலாக என்னென்னா, நான் கம்போஸ் பண்ணப்போ என் வாய்ஸ்லேயே இருக்கும், ஃபைனல் வாய்ஸ் பண்ணுற வரைக்கும் அதை ட்ராக்காக பாடி வச்சிருப்பேன். ஏன்னா என்னோட ஃபீல் என்னன்னு சிங்கர் புரியணுங்கிறதுக்காக நான் மேக்ஸிமம் ஃபீல் பண்ண ஜென்ரலாக எல்லா மியூசிக்ஸாக தான் பண்ணுவோம், பாடி வச்சிருவோம். ஃபைனலாக வந்து இது யாரை வச்சு பாட வைக்கலாம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுத்து வச்சுருக்கேன். நான் அதான் சாமியிலேருந்து இவருன்னு சொல்லிட்டு நிறைய யார் புதுசாக இருக்கும் இதுக்குன்னு. ஸோ இது வந்து ஷூட்டிங் போச்சு. ஷூட்டிங் முடிய அப்புறம் ஒரு நாளைக்கு தானு சார் திடீர்னு ஸ்டுடியோக்கு வந்தார். தானு சார் ஜான் சார் எனக்கு 2 பேரும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டு சொன்னார், என்னம்மா போயிட்டு இருக்கு, இல்லை சார் இது மாதிரி போயிட்டு இருக்கு, இது வந்து கரெக்டாக நான் வந்து அதோட வாய்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கண்மூடி இருக்கும்போது பண்ணும்போது இல்லாமல் நான் வந்ததே அதுக்கு தான்,
முக்கியமாக வந்து ஜீவா சார் வந்து உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்ல சொன்னார். அந்த ஷூட்டிங் போது கேட்டுட்டு இது யார் தேவி வாய்ஸான்னு கேட்டார். ஆமாண்ணா ட்ராக் தான் சார் பாடு. இல்லை தேவி கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க, தயவு செய்து இந்த வாய்ஸ் வந்து மாற்ற வேணாம், இது நான் ஜீவா சொன்னதா தேவிக்கு சொல்லுங்க, இது வந்து மாற்றக்கூடாது. அவர் வந்து ரிக்வஸ்டாவோ இல்லை நல்லா இருக்க வச்சுக்க அப்படிலாம் சொல்ல, ஒரு ஒரு கமாண்ட் மாதிரி தான் அமிச்சாரு. ஒரு அன்போட சொல்லலாம். அதை தேவி கிட்ட சொல்லுங்க, இதை வந்து வாய்ஸ் மாற்றக்கூடாது, தேவி வாய்ஸ் தான் இருக்கணும், இதை நான் சொன்னதா அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அப்போ தானு சார் வந்து சொன்னார். அது சொன்ன உடனே எனக்கு the liberty he took to tell that and the affection he had to tell that, I felt so good. ஜீவா சார் சொன்னதுனால மட்டும்தான் அந்த கண்மூடித்து இருக்கும் போது என் வாய்ஸ் நான் வச்சிருக்கேன். ஒன்லி ஆஸ் ரெஸ்பெக்ட் டு ஜீவா சார்ஸ் வேர்டு தான் நான் அதை வச்சிருந்தேன். அதுக்கு ஜீவா சாருக்கு இப்போ நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இல்லைனா அதை நான் பாடணும்னு நான் நினைக்கவே இல்லை, வேறு யாரையாவது பாட வச்சிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் அவரை வந்து it is very unfortunate that we lost him, but we always have him through his work. But எனக்கு இந்த மெமரி என்னன்னா, அவர் அது சொன்னது வந்து எனக்கு லைஃப் டைம் மெமரி. அண்ட் இது வரைக்கும் அந்த பாட்டு நான் பாடும்போது எனி டைம் இப்போ பாடும்போது கூட அவர் தான் ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் மலேசியாவில் ஷோ பண்ணிட்டு இருக்கோம், இந்த பாட்டு ஆரம்பிக்கிறோம், எவ்ரிபடி வாஸ் வெயிட்டிங், ஓ அப்படின்னு. அவ்வளோதான் ஹோல் க்ரௌட் ஆஃப் சம் அரௌண்ட் 20,000 பீப்புள் மலேசியா ஓப்பன் ஸ்டேடியமில் ஃபுல்லாக பாடுறேன். ஃபுல் பாட்டு நான் இருக்கே பாடல, அவங்களே பாடிட்டாங்க. அதுக்கப்புறம் போனதுலேருந்து எல்லா க்ரௌடு கத்துறேன், வாடி 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 சொல்றேன். நான் சொன்னேன் அதாம்மா லாஸ்ட் சாங், அது ஃபர்ஸ்டே பாட முடியாது. ஸோ ஒரு 4 hours பெர்ஃபார்ம் பண்ணோம், பாடிட்டு லாஸ்ட் வெயிட் பண்றாங்க, யாருமே போக மாட்டாங்க. அப்போ பாடி 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 ஸ்டார்ட் பண்ணணும். ஐயோ அந்த கலாட்டாவும் சரி அந்த ஆனதும் சரி மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் நான் இவ்வளோ நேரம் பேசினேன்னா, இது லாட் ஆஃப் ஹாப்பி மெமரிஸ் த்ரூ ஆல் தீஸ் இயர்ஸ். அண்ட் ஸோ ஒன்ஸ் அகேன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே எங்களை சப்போர்ட் பண்ணுற மீடியா ஃப்ரெண்ட்ஸ், மீடியா நண்பர்கள் எல்லோருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல் தேங்க்யூ. அண்ட் அப்படியே விஜய் சாருக்கும் விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த படத்தை வந்து ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு கொண்டாட்டம் இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ண உங்கள் அனைவருக்குமே, அப்புறம் எங்களுக்கு எல்லாம் ரீல்ஸ் இது வந்து தியேட்டரில் கான்சர்ட் டிஎஸ்பி பாட்டுன்னு போட அப்படி எங்களுக்கும் உங்கள் அன்பை வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, லவ் யூ. Thank you so much, sir.